153 வசனத்திலிருந்து 160 வசனம் வரை வாசிக்கலாம். 119 சங்கீதம் 153 153 160 வரை அனைவரை சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்கள். இந்த நாள்ல 20வது ஸ்டான்சா, 20வது சரணம், 20வது படி. இந்த 20வது சரணத்திற்கு தலைப்பு, 20வது எழுத்து ரேஷ். ரேஷ். ரெயின். மழைக்கு ரெயின் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பத்தில் அந்த ஆற அப்படி ரேஷ். அப்படின்னா தலை என்று அர்த்தம். ரேஷ் பெயர் சொல் தலை. அதனுடைய வினை சொல் அல்லது வேர்ப் லீடர், தலைவன், அத்தாரிட்டி, அதிகாரம், லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்று அர்த்தம். பெயர் சொல் தலை, வினை சொல் அதிகாரம், தலைமைத்துவம், தலைவன் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. ஆரம்பம், பிகினிங், ஆரிஜன், துவக்கம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஆரம்பம், துவக்கம். இது 20வது எழுத்து ரேஷ். வசனத்துக்கு போலாம். 153 வசனத்துல, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உம்முடைய வேதத்தை மறவேன். மறுபடியும் தாவீது ராஜா பெரும்பாலும் இந்த முழு 119 சங்கீதத்துல அவன் முழுவதுமாக கர்த்தருடைய வேதத்தை சார்ந்து, வசனத்தை சார்ந்து வாழ்கிற மனிதன் என்று நமக்கு தெரிகிறது. A man dependent on God's word. கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து வாழ்கிற மனுஷன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். நான் படுகிற கஷ்டங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். காரணம் என்ன? உமது வேதத்தை மறவேன். நான் உம்முடைய வசனத்தை மறப்பதில்லை. உம்முடைய வேதத்தை நான் மறப்பதில்லை. அடுத்து, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். எனக்காக வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். இந்த இடத்துல தாவீது கர்த்தர் தனக்காக தன் பட்சத்திலே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறான். Plead my
காஸ். ஒரு கோர்ட்ல வக்காலத்துன்னு சொல்லுவாங்க, லாயருங்க அதை பதிவு பண்ணுவாங்க. இந்த கட்சிக்காரருக்காக, என் கட்சிக்காரருக்காக நான் வாதாடுகிறேன். அந்த நிலைமையில ஆண்டவரை தாவீது வைக்கிறான். எப்படி? எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும். வெறும் பெயில் வாங்குறது இல்ல, முழுவதுமா அந்த கேஸ்ல இருந்து என்ன பண்ணுங்க, மீட்டு கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்ப. இது ரொம்ப ரிப்பீட் ஆகுறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 155 வசனத்துல ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடமாட்டார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு எப்படி இருக்குதான்? தூரமாய் இருக்கிறதா. இதுல சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ரட்சிப்பு ஆக்சுவலா பொதுவா இருக்குது, துன்மார்க்கர் தான் தூரம் இருக்கிறாங்க. ரட்சிப்பு அவைலபிளா இருக்கு. ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. இதுல யாரையும் அவர் விதி விலக்காக விலக்கி வைக்கவில்லை. எல்லாருக்குமே ஒரு பொதுவான அழைப்பு கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்துல நெருங்கி போகிறார்கள், அவரை வெறுக்கிறவர்கள் தூர போகிறார்கள், விலகி ஓடுகிறார்கள். அப்ப விலகி ஓடுகிறவர்களுக்கு ரட்சிப்பு என்ன ஆயிடுச்சு? தூரம் ஆயிடுச்சு. அவர்கள் உம்முடைய பிரமாணங்களை தேடார்கள், நம்ம வசனங்களை தேட மாட்டார்கள், வார்த்தையை தேட மாட்டார்கள். 156 வசனத்துக்கு வரும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். இதே 2வது முறை உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை, முடிவே இல்லை. மிகுதியான இரக்கங்கள். அவருடைய தயவுக்கு அளவே இல்லை, அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. அளவிட முடியாத அளவிற்கு அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது. அப்படி சொன்னவன், உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. quicken me, restore my life according to your judgments. உம்முடைய நியாயங்களின்படி எனக்கு நீதி செய்யும். சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய், சட்டப்படி பார்த்துக்கலாம். யார் சொல்லுவாங்க? வழக்கமா சட்டப்படி பார்த்துக்கலாம்னு யார் சொல்லுவாங்க? யார் சொல்லணும்? யார் தப்பு பண்ணலையோ அவங்க என்ன சொல்லணும்? சட்டப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னும், அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்ல? தாவீது ஆண்டவருக்கு முன்னால உண்மையும் உத்தமமாய் வாழுகிறபடியால் சொல்றான், உம்முடைய இரக்கங்கள் மிகவும் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். நான் உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறவன், உம்முடைய வார்த்தையை நான் மறப்பதில்லை, உம்முடைய சாட்சிகளை நான் மறப்பதில்லை, நீர் செய்த அற்புதங்களை நான் மறப்பதில்லை, நீர் என்னை ரட்சித்ததை நான் மறக்கவில்லை, இந்நாள் வரையில என்னை ஜீவனோடு காப்பாற்றி கொண்டு வந்ததை நான் மறக்கவில்லை. உம்முடைய நியாயங்களை, உம்முடைய நீதியை, உம்முடைய சாட்சியை, உம்முடைய பிரமாணங்களை எப்பொழுதும் என் உள்ளத்திலே வைத்து வைத்திருக்கிறேன். ஆகவே உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அடுத்ததாக 157 என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். மறுபடியும் என்னை அநேகர் துன்பப்படுத்துகிறார்கள், அநேகர் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், அநேகர் எனக்கு விரோதமாய் வருகிறார்கள். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர். Many are my
பர்சிக்யூட்டர்ஸ். கோர்ட்டில் மறுபடியுமா ஒருத்தர் அரசாங்க வக்கீல்னு சொல்லுவாங்க, அவருக்கு பேரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், குற்றப்படுத்துகிறவர். ஒரு கோர்ட் சீனை தான் இதுல நாம கற்பனை பண்ணணும். தாவீது ராஜா ஆண்டவரை சிங்காசனத்துல உட்கார வச்சுட்டான். பிதா வாங்கிய தேவனு ஏசுநாதரை தன்னுடைய வக்கீலா நியமிச்சுக்கணும். இந்த பக்கம் பிசாசு நின்று என்ன பண்றான்? ப்ராசிக்யூட் பண்றான், குற்றப்படுத்துகிறான். இந்த கற்பனை பண்ணிக்கணும். அப்போ தாவீது ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறான், எனக்காக என்ன பண்ணுங்க, வழக்காடுங்க. ஏன்னா என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர், என்னை குற்றப்படுத்துகிறவர்கள் அநேகர். many are my persecutors. லீகல் டேர்ம் இது. என்னை அநேகர் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். என்னை குற்றப்படுத்துகிறவர்கள் அநேகர். ஆகவே என்னை குற்றப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் எல்லாம் கோர்ட் சம்பந்தமான வார்த்தைகள். என்னை குற்றப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகே, நான் உம்முடைய வசனத்தின்படியே நிற்கிறேன். 158 உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. கோர்ட்டு சீன் தான் இது. 2 பேருக்கு பிரச்சனை. கோர்ட்டுக்கு போறப்போ இவங்க ஒரு 4 பேரோட, அவங்க ஒரு 4 பேரோட மூஞ்ச திருப்பிக்கணும். இந்த டோர்ல இவங்க வந்தா இந்த டோர்ல இவங்க வருவாங்க. இல்ல ஒன்னவா சேர்ந்துன்னு வருவாங்க? இல்ல, ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஜட்ஜி வேணும்னு 2 பேரையும் கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வைக்குவாரு. 2 பக்கத்துல நிக்கணும், இது இப்படின்னு பார்க்கணும். KSRTCல ட்வின்ஸுங்க, ஒரே பிரசவத்துல பிறந்த 2 பேரு, ஒரே மாதிரி இருப்பாங்க 2 பேரும். அதுவும் சின்ன வயசு குழந்தைங்க, பரவாயில்ல. அப்போ அவர் 58-60 வயசு. 2 பேருக்கும் தலை முடி கொட்டிட்டு இருக்குது, டிக்காயிட்டு இருக்குது. 2 பேருக்கும் முடியெல்லாம் கூட ஒரே மாதிரி இருக்குது, நிக்கிறாங்க. இந்த 2 பேருக்குள்ள ஒரு சின்ன வரப்பு பிரச்சனை, நில பிரச்சனை. இப்போ கோர்ட்டுக்கு ஜட்ஜி முன்னால வந்து நின்னாங்க. கேஸ் அடுத்த மாசத்துக்கு சொல்லிட்டாரு. போனாங்க. இவர் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாரு. யாருக்கு? இவங்க லாயருக்கு. அவர் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாரு, அவங்க லாயருக்கு. நான் நின்று பார்த்து நின்றேன். ஆண்டவரே, இதுதான் வழக்காடு மன்றமா? இந்த 2 பேரும் லாயர் குத்த காசுல 4 வரப்பு போட்டுக்கலாம். ஒரு கோர்ட்ல கேஸ் போடுறப்போ முதல்ல போறப்போ கார்ல போவானா? யாரு? கேஸ் கொடுக்குறவன். லாயரு சைக்கிள்ல வருவானா? கேஸ் முடியறப்போ இவன் சைக்கிள்ல வருவான், லாயர் கார்ல வருவாராம். நல்லா இதுல இது. சரி, ஆனா நம்முடைய அழைப்பு அதற்காக அல்ல. நம்முடைய அழைப்பு, கர்த்தரே என்னுடைய நீதிபரர், நீரே நீதியுள்ள நியாயாதிபதி, நீரே நீதியுள்ள நியாயாதிபதி. சமீப காலமா நான் ஒரு முடிவு பண்ணிட்டுக்கிறேன். என்ன தெரியுமா? யார் பஞ்சாயத்துக்கும் இனிமேல் போகக்கூடாது. அங்கேயே எங்கன்னா வெட்டிக்கின்னு அப்படியே போயிடுங்க, என்கிட்ட வரக்கூடாது. நான் பஞ்சாயத்து பண்ணா 2 பேர்ல ஒருத்தருது தப்புன்னு சொல்லுவேன் நான். அதுல இருந்து என்கிட்ட நான் என்ன பண்ண? உங்க பிரச்சனை, உங்களால தீர்க்க முடியல, என்கிட்ட வந்தீங்க. ஊழியக்காரனா நான் வசனத்தின்படி நீதியா நியாயமா சத்தியமா எந்த ரிசர்வேஷனும் மனசுக்குள்ள வச்சுக்காம டைரக்டா தீத்தேன். ஏன் மேலே திருப்பிக்கிறியா? You have to pay a higher price. ரொம்ப விலை கொடுக்க நேரிடும். நான் என்னைக்குமே சைடு எடுத்ததில்லை. என் குடும்ப விவகாரத்துல கூட சைடு எடுத்ததில்லை.
என் குடும்பத்தையே காயப்படுத்திக்கிறேன் நான். சைடு எடுத்ததில்லை நான். பொதுவா நின்று இருக்கிறேன். எம்எல்ஏ கோச்சுக்குன்னு அப்படின்னு கழுத்து சொல்லிக்கும், அப்படியே நின்றுடும். என்னை பார்த்து திருப்பிச்சு பாரு, இந்த கழுத்து லைஃப் லாங் இப்படியே போயிடும். சீரியஸ் நான் சொல்றது, விளையாட்டு இல்ல. வேத வசனத்தின்படி ஊழியக்காரனா தகப்பனா பொதுவா நின்று நான் சொன்னா நீ பண்ண தப்புன்னா தப்பு ஒத்துன்னு போயிடணும். அது உண்மை. இன்னும் யார் என்ன பயாஸ் பண்ணுவாங்க? நான் ஏன் தப்பு சரின்னு சொல்லணும்? நான் ஏன் சரின்னு தப்பு சரிய தப்புன்னு சொல்லணும்? அதுல எனக்கு என்ன ஆதாயம்? எனக்கு என்ன ஆதாயம்? எத்தனை லட்சம் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும்? சொல்லுங்க, உங்க பிரச்சனை இல்லை. என் அக்கௌண்ட்ல எத்தனை லட்சம் கிரெடிட் ஆயிடுச்சு? எத்தனை கோடி வாரி கொடுத்துட்டீங்க? நடுவுல நான் நின்னதுக்கு எனக்கு அவமானம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உன் குடும்ப பிரச்சனை தீர்த்து வச்சதுக்கு எனக்கு அவமானமா? எனக்கு காயமா? யோசிச்சு பாருங்க. யாரோட பிரச்சனை? உங்களது பிரச்சனை. என் பிரச்சனை இல்ல, உங்க பிரச்சனை. நீங்க தெருவில் சண்டை போடக்கூடாதுன்னு நான் தலையிட்டு சமாதானம் பண்ணி வச்சேன். அப்ப எந்த தப்பா? 2 பேர்ல ஒருத்தருது தப்பு. எந்த கேஸ்னா கட்டும், 2 பேர்ல ஒருத்தருது தப்பு. நம்ம தப்புன்றவங்கள தப்புன்னுவோம். உடனே நீ குற்றம் செஞ்சவங்க மேல பாயணும். ஜட்ஜ்மெண்ட் குத்தவங்க மேல ஏன் பாயிருது? இதனால என்ன முடிவு பண்ணிட்டுக்கிறேன்னா, எந்த பஞ்சாயத்து எத்தனை என்கிட்ட வரக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தீங்களா? ஆண்டவரை ஆராதிச்சிங்களா? செய்தி கேட்டீங்களா? போய்கிட்டு இருக்கணும். இதுக்கு காரணம் என்ன? நான் இல்ல, உங்க பிஹேவியர், உங்க நடக்கை. ஊழியக்காரன் நாங்க என்னத்துக்கிறோம்? ஒரு குடும்பமும் சிதறி போகக்கூடாது, ஒரு குடும்பமும் காயப்பட்டு போயிடக்கூடாது. கடைசி நிமிஷம் வரலாம் போராடுறோம், திறப்புல நிக்கிறோம். உங்ககிட்ட பேசுறப்ப அவங்ககிட்ட அவங்கள பரிந்து பேசுறோம், அவங்க கிட்ட பேசுறப்ப உன்னை பத்தி பரிந்து பேசுறோம். இதுதான் எங்க வேலை. கோல் மூட்டுறது இல்ல, சண்டை வைக்கிறது இல்லை எங்க வேலை. சண்டைய சமாதானப்படுத்துறது எங்க வேலை. கடைசி நிமிஷம் வரலாம் போராடுவோம். கோர்ட்ல லாயர் கிட்ட போய் டைவர்ஸ் குத்துட்டு எழுதி குத்துட்டு என்கிட்ட வந்தவங்க எல்லாம் உண்டு. பத்திரத்தோட வந்தவரெல்லாம் உண்டு. டாக்குமெண்ட் கோர்ட்ல லாயர் எழுதி கொடுக்க, என் புள்ள இந்த மாதிரி நான் தான் நான் இருப்பேன். எத்தனை பேர் குப்பையில போட தருணவன் நான். யாருக்கு வராதுமா டாக்குமெண்ட் எழுதி எத்தனார? பெத்த பிள்ளைக்கு வராதுமா இந்த குப்பையில போட. சமாதானமா வாழத்துக்கு பாருங்க. இதுக்கு தான் நாங்க இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுக்கு தாங்க இருக்கு. கலகம் வைக்கிறதுக்கு இல்ல, குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இல்ல. கோர்ட் சீனை இந்த இதுல தாவீது எத்தனை நிறுத்திட்டான். இந்த 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 ஒரு இதுல வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீதிமன்ற சம்பந்தமான வார்த்தைகள் எல்லாமே. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 59. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர். 3வது முறையா திரும்பி இந்த ஒரே ஒரு பத்தியில என்னன்னு சொல்றான்? என்னை உயிர்ப்பியும். கடைசியா உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். சமூலமும் சத்தியம்னா உம்முடைய வசனம் ஆரம்பத்திலிருந்தே சத்தியம், உம்முடைய வார்த்தை ஆரம்பத்திலிருந்தே உண்மை, உம்முடைய வசனம் ஆரம்பத்திலிருந்தே சத்தியம், உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் அதுல அப்பழுக்கற்றது. அது எப்பவுமே உண்மை. ஆரம்பத்துல போய் சொல்லிட்டு அப்புறமா திருத்திக்கின்னு உண்மை பேசுனது இல்லை. ஆரம்பத்திலிருந்தே உம்முடைய வசனம் எப்படி? சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். நித்தியமான நீதி நியாயத்தினாலே கர்த்தர் நம்மை இந்த நாள்ல நடத்துவாராங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தாவீது இந்த பகுதியில ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறான். அந்த அந்த எழுத்து தலைவர்னு சொல்லிட்டு
லீடர்னு சொல்லிட்டு ஆண்டவரை நியாயாதிபதியாவே ஜட்ஜாவே ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார வச்சிட்டான். எனக்காக நீங்க வழக்காடுங்க, என்னை எதிர்க்கிறவர்கள் அநேகர். இந்த பார்வையில பார்த்து கடைசியா உடைய கிருபை பெருசு ஆண்டவரே, உடைய இரக்கங்கள் ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகம், அவைகளால் என்னை உயிர்ப்பியம் என்று சொல்லுகிறோம். இப்படியானால் நாம கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய இரக்கங்களை சார்ந்தே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வாசனத்தின்படியே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையின்படியே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரையே பிடிச்சுக்கணும், அவர் காலையே பிடிச்சுக்கணும், அவரே பிடிச்சுக்கணும். மற்றதெல்லாம் எல்லாம் வீணு, எல்லாம் வேஸ்ட். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் கடைசி வரல நம்மோட இருக்கும். அவருடைய கிருபை தான் பெருசு, அவருடைய இரக்கத்தான் பெருசு, அவருடைய தயவு தான் பெருசு, அவருடைய காரண்யம் தான் பெருசு. அவரை பிடிச்சுக்கணும். மற்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், சின்னதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடணும். சின்னதை பிடிச்சின்னு போட்டோம், அப்படியே ஒதுக்கி தள்ளிடணும். என்னத்தை பிடிச்சிக்கணும்? அப்பா உம்முடைய வசனம் போதும், உடைய நீதி நியாயம் போதும், உடைய கட்டளைகள் போதும், உடைய தர்மங்கள் போதும், உம்முடைய நியாயங்கள் போதும், உடைய வசனத்தின் படி என்னை ஆதரித்தருளும்னு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கலாம்.